திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு விஸ்வகர்மா மாரியம்மன் கோவிலின் 29வது ஆண்டு ஆடித் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள இந்த பழமையான மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக விரதமிருந்து மஞ்சள் ஆடை அணிந்த பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. வீரலட்சுமி கோவில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய இந்த ஊர்வலத்தை ஆறுமுகம் சிவாச்சாரியார் தலைமையில் தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பால்குடங்களை சுமந்து பக்தி பாடல்களும் அம்மன் கோஷங்களும் முழங்க பொன்னேரியின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாகச் சென்றனர். இந்த ஆன்மீக நிகழ்வை பொதுமக்களும் சாலையோரங்களில் நின்று பக்தியுடன் கண்டு ரசித்தனர். பின்னர் கோவிலை வந்தடைந்த பக்தர்கள் மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். பாரம்பரியம், பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வை ஒருங்கே வெளிப்படுத்திய இந்த ஆடித் திருவிழா பக்தர்களின் பேராதரவுடன் சிறப்பாக நிறைவடைந்தது.